Hi guys, welcome to Chem Crew. இது எங்களோட Ionic equilibrium part-3 வீடியோ. நம்ம part-2 வீடியோவில் வந்து weak electrolytes அதாவது weak acids and weak base உடைய pH எப்படி கால்குலேட் பண்றதுன்றது பற்றியும் அதோட வந்து ஒரு weak electrolytes strong electrolytes சேர்ந்து உருவாக்குற ஒரு solution mixture உடைய pH எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியும் பார்த்திருந்தோம். எங்களுடைய இந்த part-3 வீடியோவில் நாம ஒரு buffer solutions என்றது பற்றியும் அந்த buffer solutions இந்த pH எப்படி கால்குலேட் பண்றதுன்ற பற்றியும் அதோட ஒரு salt என்னுடைய hydrolysis பற்றியும் பார்க்கிறதுக்கு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் பாருங்க, முதலாவது buffer solution என்ற சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன நாம ஒரு அமில கரைசல் ஒன்று எடுப்போம். ஒரு அமில கரைசல் ஒன்றுக்கு நாங்கள் கொஞ்சம் H+ அயன்களை சேர்ப்பமாக இருந்தால் அந்த கரைசலுக்கு H+ அயன்களுடைய செறிவு கூட போகுது. H+ அயன்களுடைய செறிவு கூடினா நாங்கள் அமில கரைசலுக்கு pH பார்க்க போறீங்க. pH சமன் -log 10 to the power H+ ion concentration. So H+ என்ற concentration கூடுமாக இருந்தால் இங்க pH னுடைய பரிமாணம் குறைய போகுது. ஆகவே ஒரு அமில கரைசலுக்கு H+ ஆட் பண்ணினா pH குறைய போகுது. அந்த அமில கரைசலுக்கு காரத்தை ஆட் பண்ணுவதாக இருந்தால் அமிலமும் காரமும் ரியாக்ட் பண்ணி உப்பும் நீரும் உருவாக போகுது. So அமிலத்தினுடைய செறிவு குறைய போகுது. அப்ப அந்த கரைசல்ல இருக்கிற pH னுடைய பரிமாணம் வந்து கூடிட்டு போகுது. அதே போல அந்த அமில கரைசலுக்கு நாங்க கொஞ்சம் நீரை ஆட் பண்ணுவமாக இருந்தா என்ன நடக்கும்னா அமிலத்தினுடைய செறிவு மேலும் குறைய போகுது. குறைகிறதுனால pH வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கூடுதல்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல ஒரு கார கரைசல் எடுப்பமாக இருந்தால் அந்த கார கரைசலுக்கு நாங்க கொஞ்சம் அமிலத்தை சேர்க்க அங்க காரமும் அமிலமும் ரியாக்ட் பண்றதுனால காரத்தினுடைய கன்சன்ட்ரேஷன் குறைய போகுது. காரத்தினுடைய செறிவு குறைகிறதுனால கார கரைசலுக்கு நாம POH பார்ப்போம். POH சமன் -log 10 to the power OH- concentration. So OH- concentration குறைகிறதுனால உங்களுக்கு POH வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா குறைய போகுது. ஆகவே எங்க வந்து என்ன செய்யறதுன்னா pH வந்து கூட போகுது. ஒரு கார கரைசலுக்கு நாம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோன்னா மேலும் காரத்தை சேர்க்கிறோம். காரத்தை சேர்க்கைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சோன்னா காரத்தினுடைய கன்சன்ட்ரேஷன் கூடிட்டுது. காரத்தினுடைய கன்சன்ட்ரேஷன் கூடுறதுனால எங்களோட pHக்கு என்ன நடக்க போகுதுன்னா pH கூட போகுது. அதே போல இந்த காரத்துக்கு அமிலத்தை ஆட் பண்ணிக்க என்ன நடக்குது, pH உடைய பரிமாணம் குறைய போகுது. அந்த கார கரைசலுக்கு நாம நீரை ஆட் பண்ணிக்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சோன்னா காரத்தினுடைய செறிவு குறைய போகுது. அப்ப காரத்தினுடைய செறிவு குறையுமாக இருந்தால் pH என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா pH குறைய போகுது. ஏன் காரத்தின் செறிவு குறைஞ்சா POH னுடைய பரிமாணம் கூட போகுது. பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா POH சமன் -log 10 to the power OH- concentration. இங்க OH- concentration குறைஞ்சா முன்னுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால POH வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா குறைய போகுது. அப்படியே இருக்குது. சோ எங்களுடைய ஏதாவது ஒரு கரைசல் இருக்கு, அதாவது அமில கரைசலாக இருக்கலாம் அல்லது கார கரைசலாக இருக்கலாம் அல்லது நாங்கள் நார்மலா பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே நீர் கரைசல், நீர் இருக்குது. அந்த நீருக்கு நாங்கள் கொஞ்சம் H+ ஆட் பண்ணுவோமாக இருந்தால் அதுங்க H+ என்ற கன்சன்ட்ரேஷன் கூட போகுது. ஆகவே அவற்றை pH குறைய போகுது. அதே போல நீருக்கு நாங்கள் OH- ஆட் பண்ணுவோமாக இருந்தால் OH- concentration கூட போகுது. ஆகவே pH கூட போகுது. அதாவது ஒரு அமில கரைசலாக இருக்கலாம் அல்லது கார கரைசலாக இருக்கலாம் அல்லது ஒரு நீராக இருக்கலாம். இங்க நாங்க அமிலத்தை அல்லது காரத்தை அல்லது நீரை சேர்க்கிறதுனால அந்த கரைசல்களினுடைய pHல ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்ப நாம இங்க படிக்க போறது buffer solutions. இந்த buffer solutions என்னன்னா ஒரு கரைசலுக்கு நாங்க சிறிதளவு அமிலத்தை அல்லது சிறிதளவு காரத்தை அல்லது சிறிதளவு நீரை சேர்க்கும் போது அந்த கரைசலினுடைய pHல எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாமல் இருக்கக்கூடிய கரைசல்களை தான் நாங்க buffer solutions சொல்லி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, buffer solutions சொல்லிருக்க என்ன சொல்லுச்சுன்னா pH of the solution does not change when a small amount of acid or base or water is added to it. என்னன்னா ஒரு கொஞ்சம் அமிலம் அல்லது காரம் அல்லது நீரை ஆட் பண்ணிக்க அந்த கரைசலினுடைய pHல எந்த ஒரு மாற்றமும் வராம இருக்க போகுது. So buffer solutions in the first type solutions பார்ப்போம். First type வந்து weak acid and salt of that weak acid with strong base. அதாவது ஒரு மென்னமிலமும் மென்னமில வெண்கார உப்பும் கொண்ட கரைசலாக இருக்க போகுது. முதலாவது எக்ஸாம்பிள். இந்த கரைசலுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னா இதுல பார்ப்போம். மென்னமிலம் ஒரு வீக் ஆசிட், வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிளாக நாம வந்து அசிட்டிக் ஆசிட் சொல்லலாம். CH3COOH அசிட்டிக் ஆசிட் plus salt of that weak acid with strong base. அதாவது மென்னமில வெண்கார உப்பு கரைசல். ஒரு மென்னமிலத்தினுடைய அயனையும் வெண்காரத்தினுடைய கற்றையனையும் கொண்ட கரைசலாக இருக்க போகுது. உதாரணம் வந்து CH3
COO minus Na plus aqueous. So இந்த ரெண்டுதும் கலவையாக இருக்க போகுது சொல்யூஷன் மிக்சர். அல்லது இது ஒரு ரிங் ஸ்ட்ரக்சராக பார்ப்போமாக இருந்தா இதுல COOH plus COO minus Na plus. இது இந்த ஒரு கம்பவுண்ட்லயே எங்க ரெண்டு கம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தென் செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதுல நான் குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கொண்டு இவர் எப்படி தாங்கள் கரைசலாக தொழிற்பட போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு சிறியளவான அமிலத்தை அல்லது சிறியளவான நீரை அல்லது சிறிதளவான காரத்தை ஆட் பண்ணிக்க இந்த கரைசலினுடைய pHல மாற்றம் அடையக்கூடாது என்று சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாற்றம் அடையாம எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம் addition of small amount of H plus. ஒரு சிறிதளவு H plus ions நாங்க ஆட் பண்ணிக்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எங்களோட சொல்யூஷன் இப்போ உதாரணத்துக்கு இந்த சொல்யூஷன் மிக்சர் எடுத்து பார்ப்போம். இது ஒரு மென்னமிலம், இது ஒரு உப்பு. ஸோ ஆட் பண்ற H plus இந்த மென்னமிலத்தோட ரியாக்ட் பண்ணாது. ஆகவே நாம யாரை எடுக்கிறோம்னா உப்பு எடுக்க போறோம். இந்த உப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா CH3 COO minus Na plus இருக்க போகுது. உப்புகள் எப்பவும் முற்றாக அயனாக்கம் அடையும், கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா CH3 COO minus aqueous plus Na plus aqueous சொல்லி வரப்போகுது. இப்போ பாருங்க நாங்க கொஞ்சம் H plus ஆட் பண்றோம். H plus ஆட் பண்ணிக்க என்ன நடக்க போகுதுன்னா இது மென்னமில அன்னயன், இது வெண்கார கட்டையன். நாம படிச்சிருப்போம் முதலேயே ஒரு வெண்ணமில அன்னயன்களுக்கு வந்து நீர்க்கரைசல்ல H plus மீது நாட்டம் இல்லை. அதே போல மென்னமில அன்னயன்களுக்கு நீர்க்கரைசல்ல H plus மீது நாட்டம் இருக்கு. இது எங்கட பேசிக் கெமிஸ்ட்ரியில நாம படிச்சிருப்போம். அதன் அடிப்படையில நாம போட போற இந்த H plus வந்து நாங்க எங்கள்கிட்ட இருக்கிற CH3 COO minus அயன்களோட ரியாக்ட் பண்ண போகுது. ரியாக்ட் பண்ணினா அங்க என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னா இதுல CH3 COO minus H plus சேர்ந்து எங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னா CH3 COOH வர போகுது. இந்த CH3 COOH என்று சொல்லி சொல்ற ஆல் ஒரு மென்னமிலம். சோ இவர் பார்ஷியல் டிசோசியேட் ஆக போகுது. பார்ஷியல் டிசோசியேட் ஆகி என்ன வர போகுதுன்னு சொல்லி சொன்னா CH3 COO minus aqueous plus H plus aqueous வர போகுது. வேற பார்ஷியல் டிசோசியேஷன். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கலெக்ஷன் சொல்லி சொன்னா நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் H plus ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்றேன் நான் ஒரு 10 moles of H plus ions ஆட் பண்ணியிருக்கிறேன் வெப்பம். ஸோ ஆட் பண்ணின ions வந்து 10 moles. இப்போ 10 moles H plus வந்து CH3 COO minus ஓட ரியாக்ட் பண்ணி எங்களுக்கு CH3 COOH ஃபார்ம் பண்ணி இருக்க போகுது. இதர கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ். தென் இந்த CH3 COOH வந்து ஃபர்தர் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆக போகுது. பார்ஷியல் டிசோசியேட் ஆகி எங்கள்கிட்ட CH3 COO minus அயன்ஸையும் H plus அயன்ஸையும் தர போகுது. பாருங்க முதல்ல நான் கழிச்சுனாங்க ஒரு மென்னமிலம் அல்லது மென்காரம் ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பிரிகி அடையக்க ஒரு 10 மோல் பிரிகி அடையுதுன்னு சொல்லிச்சுன்னா 3 மோல் அளவான அயன்ஸ்கள் வரும்னு சொல்லி படிச்சுனாங்க. ஸோ 10 moles போடுறேன், இதுல ஒரு 3 moles இருக்குது. இப்போ பாருங்க செக் பண்ணி நான் போட்டது 10 moles என்னட்ட கிடைக்க போறது போட்ட அப்புறம் அந்த சொல்யூஷன்ஸ்ல இருந்து கிடைக்க விளைவுகளாக இருக்க போறது 3 moles. ஸோ நாங்க இங்க இருந்து சொல்லலாம் நான் போட்ட H plus னுடைய பெருமளவான பகுதி தாங்கப்பட்டுது. அதாவது இங்க வந்து எங்கள்ட்ட H plus வந்து என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா இல்லாம போயிட்டுது. ஆகவே நாங்க H plus ஆட் பண்றதுனால அந்த H plus அயன்ஸ் கண்டினியூஸா இந்த சொல்யூஷன்ஸ்க்கு இருக்குமாக இருந்தால் அந்த pH வந்து மாற போகுது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னு சொல்யூஷன்னா இங்க H plus is covered. சோ இந்த சொல்யூஷன்ஸ்னுடைய pH வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது. அதாவது தொடர்ந்து மாறிலியாக இருக்க போகுது. என்னடா போட்ட H plus ல அதிகளவான H plus அயன்ஸ் இல்லாம போயிட்டுது. அதே போல பாருங்க இங்க நாம என்ன படிக்க போறோம்னு சொல்லிச்சுன்னா addition of small amount of OH minus. OH minus ions ஆட் பண்ணிருக்கேன். என்ன வருது எங்க எக்ஸாம்ல இது கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னு சொல்லிச்சுன்னா எங்க இந்த சொல்யூஷன் மிக்சர் எப்படி பஃபராக தொழிற்படுகிறது, அதாவது இவட்ட பஃபர் ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரெண்டு சொல்லி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கேட்டா நாம இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ பாருங்க நாங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் OH minus ions ஆட் பண்ண போறீங்க. OH minus ஆட் பண்றீங்க. இந்த சொல்யூஷன்ஸ்க்கு இருக்கிறது ஒரு weak acid and a salt of that weak acid with strong base. So எங்கட்ட OH minus ஆட் பண்றீங்க. OH minus என்ற ஒரு பேஸ் இந்த அசிடோட ரியாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ அசிடோட ரியாக்ட் பண்ணிச்சுனா எப்படி வர போகுதுன்னா CH3 COOH plus
நாம போட போற OH மைனஸ் அயன்ஸ். OH மைனஸ் என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்னா இந்த OH மைனஸ் இந்த அசிட்ல இருக்கிற H+ ஓட ரியாக்ட் பண்ணி வாட்டர் ஃபார்ம் பண்ண போகுது. H+ and OH மைனஸ் சேர்ந்து வாட்டர் உருவாக போகுது. அதே நேரத்துல இங்க CH3COO மைனஸ் அயன்ஸ் வந்து இருக்க போகுது. மைனஸ் aqueous plus water. ஸோ நான் முதலே படிச்சுட்டேன். வாட்டர் வந்து என்ன செய்ய போகுதுன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆக போகுது. பார்ஷியல் டிசோசியேட் ஆகி எங்களுக்கு என்ன அயன்ஸ் வர போகுதுன்னா H+ plus OH மைனஸ் அயன்ஸ் வர போகுது. இப்போ மறுபடியும் நான் முதலே கதைச்ச மாதிரி பாருங்க. நான் ஆட் பண்ணினது ஒரு 10 moles of OH மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னா இப்போ 10 moles OH மைனஸ் CH3COOH ஓட ஃபார்ம் பண்ணி எங்கள்கிட்ட கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி 10 moles of water ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த 10 moles of water பார்ஷியல் டிசோசியேட் ஆகி எங்கள்கிட்ட ஒரு 3 moles of OH மைனஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சொல்றேன் போட்ட OH மைனஸ்ல அதிகளவான OH மைனஸ் வந்து தாங்கப்பட்டுது, அதாவது இல்லாம செய்யப்பட்டுது. அதனால நாங்க சொல்லலாம் இந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து OH மைனஸ்ல பெரிய அளவான மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஆகவே இங்க pH ல எந்த ஒரு மாற்றமும் வராது என்று சொல்லி சொல்ல போறேன். இப்ப மூன்றாவதாக பார்க்கிறேன் addition of small amount of water. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். addition of small amount of water. இங்க வாட்டர் ஆட் பண்றீங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்க பாருங்க எங்களோட சொல்யூஷன்ல pH க்கு மிகவும் பிரதானமான பங்களிப்பை செய்கிற ஆளாரண்டா மின்னமிலம். என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு CH3COO Na+ is a salt. the salt வந்து எப்பவுமே கிட்டத்தட்ட அளவில் வந்து இவற்றை நடுநிலை pH கொண்டிருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். அதனால pH க்கு சொந்தமான ஆள் CH3COOH. so CH3COOH இங்க கன்சிடர் பண்ணுவோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு என்ன நடக்குது? so வாட்டர் ஆட் பண்ணிக்க CH3COOH பார்த்தோம்னு சொல்லி சொன்னா CH3COOH என்றது ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது வீக் பேஸ். இந்த வீக் பேஸ் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி CH3COO minus aqueous plus H+ aqueous ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க போகுது. அப்ப இங்க இவருக்கான ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா Ka கான கோவை எப்படி எழுதுறேன்னு சொல்லி முதல்ல நாங்க பார்த்திருக்கிறோம். so products over reactions ன்னு வர போகுது. so Ka is equal to CH3COO minus aqueous concentration into H+ aqueous ion concentration over the CH3COOH aqueous concentration என்று இருக்க போகுது. இப்போ நாம என்ன செக் பண்ண போறோம்? இந்த சொல்யூஷனுடைய pH ல இந்த மாற்றம் நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். so pH பார்க்கணும்னு சொல்லி சொன்னா இங்க எனக்கு எந்த அயன்ஸ் வேண்டா H+ ions தேவை. ஏன் இந்த சொல்யூஷன்ஸ்ல pH க்கு சொந்தமானதுல H+ ions concentration பார்ப்போம், OH minus concentration பார்ப்போம். so H+ concentration இங்க இந்த சப்ஜெக்ட் பண்ணுவோமாக இருந்தா எப்படி வர போகுதுன்னா பாருங்க H+ aqueous ion concentration is equal to Ka into CH3COOH concentration over CH3COO minus concentration. concentration. இப்போ பாருங்க இங்க என்ன நடக்க போகுதுன்னா இதுதான் pH க்கு சொந்தமான RH+ concentration. Ka into CH3COOH concentration over the CH3COO minus concentration இருக்க போகுது. இப்போ நாம வாட்டர் ஆட் பண்றீங்க. வாட்டர் ஆட் பண்ணேக்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இந்த வாட்டர் வந்து CH3COOH னுடைய கான்சன்ட்ரேஷனையும் குறைக்க போகுது. அதே நேரத்துல CH3COO minus அயன்ஸோட கான்சன்ட்ரேஷனையும் குறைக்க போகுது. ஆனா பாருங்க இந்த இடத்தை குறைக்கிற அளவு, அதாவது ஒரே ஃபேக்டர்னால குறைக்க போகுது. இவரை நான் சொல்றேன், இவர் ஒரு 10 மடங்கால குறைக்கிறாருன்னா இவரையும் அதே அளவு, ஏன்னா அயன்ஸ் தான் இருக்க போகுது, ஒரே அளவான அயன்ஸ் இருக்க போகுது. ஸோ 10 மடங்கால குறைக்க போகுதுன்னா ஸோ ரெண்டுமே 10 மடங்கால குறைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரெண்டுக்கு இடையிலான ரேஷியோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா தொடர்ந்து கான்ஸ்டன்டாக இருக்க போகுது, மாறிலியாக இருக்க போகுது. ஆனா இந்த addition of small amount of water tends to dilute all the factors same equally. okay so equal amount நால வந்து dilute பண்றதுனால உங்களுக்கு இந்த ரேஷியோ தொடர்ந்து கான்ஸ்டன்டா இருக்க போகுது. நான் முதல்ல பார்த்துட்டேன் at constant temperature Ka is constant, Ka also constant ஆ இருக்க போகுது. and இந்த factor இந்த ratio constant, இவரும் constant னா so நாம சொல்லலாம் H+ aqueous concentration also constant. so இந்த இடத்துல இங்க H+ concentration மாறிலியாக இருக்க போகுது. மாறிலியாக இருக்கிறதுனால H+ concentration மாறிலி என்றால் நாம சொல்லலாம் இந்த சொல்யூஷன்ஸ்க்கு pH ல எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை என்று சொல்லலாம். so இது எங்களோட பஃபர் சொல்யூஷனுடைய முதலாவது எக்ஸாம்பிள். இதே போல நாம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்.
ஓகே, அடுத்து நாம பஃபர் சொல்யூஷன்ஸ்ல ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் a weak base and salt of that weak base with strong acid. அதாவது ஒரு மென்காரமும் மென்கார வெண்ணமில உப்பும் கொண்ட கரைசலை பற்றி பார்க்க போறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு மென்காரத்துக்கு நாம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா NH4OH சொல்லலாம். பிளஸ் மென்கார வெண்ணமில உப்புன்னு சொல்லிக்க என்ன சொல்லலாம் NH4Cl சொல்லலாம். ஏன் மென்கார கட்டையனும் வெண் அமில அன்னையனும் இருக்க போகுது இங்க. சோ மென்காரமும் மென்கார வெண்ணமில உப்பும் கொண்ட கரைசலாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ரிங் ஸ்ட்ரக்சர்ல பாப்பமாக இருந்தா செகண்ட் எக்ஸாம்பிள். இதுல NH2 இங்க NH3 plus Cl minus என்ன சொல்லுச்சுன்னா இங்க அது அன்லைன் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து NH2 இருக்க போகுது. NH2 ஓட Cl ரியாக்ட் பண்ணி NH3 plus Cl minus ஃபார்ம் பண்ண போகுது. சோ இந்த சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி பஃபர் சொல்யூஷனாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி இப்ப பாப்போம். இங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லுச்சுன்னா நாம முதல் கதைச்சத்தின் படி ஒரு கொஞ்சம் H plus ஐ சேர்க்க போறீங்க. சோ அடிஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் H plus இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. H plus ஆட் பண்றீங்க. H plus ஆட் பண்ணிக்க இந்த சொல்யூஷனுக்கு இருக்கிறது ஒரு பேஸும் ஒரு சால்ட்டும் இருக்குது. சோ இந்த ஆசிட் இந்த பேஸோட ரியாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ இந்த NH4OH ஓட நாம போட்ட H plus வந்து ரியாக்ட் பண்ண போகுது. H plus ரியாக்ட் பண்ணுமாக இருந்தா என்ன வர போகுதுன்னா NH4 plus உம் OH minus H plus இருக்குது. H plus உம் OH minus உம் ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது. பிளஸ் NH4 plus இங்க வர போகுது. NH4 plus water. Then இந்த வாட்டர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுனா further dissociate ஆக போகுது. dissociate ஆகி என்ன வர போகுதுன்னா H plus aqueous plus OH minus aqueous ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ பாருங்க நான் இதுல முதல் கதைச்சதின் படி நாம சொல்றோம். இதுல நான் ஆட் பண்ணின H plus ions in concentrations or moles வந்து 10 mole ன்னு பார்த்தோம்னா இவ 10 mole ஃபார்ம் பண்ணி எங்கள்ட்ட 10 moles of water ஃபார்ம் பண்ண போகுது. then இந்த water வந்து partial dissociate ஆகுது. partial dissociate ஆகி எங்களுக்கு H plus ions ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னா இவர் partial dissociate ஆகி உருவாகிறது வந்து மிக குறைஞ்ச அளவு. அதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 mole ன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தா இதுல இருந்து எங்களால விளங்கிக் கொள்ள முடியுது நான் போட்ட அதிகளவான H plus ions வந்து பஃபர் அதாவது தாங்கப்பட்டது. என்னோட போட்டதுல அதிகளவு H plus இல்லாம போய் ஒரு கொஞ்சம் H plus தான் மிஞ்சி இருக்குது. ஆகவே இந்த சொல்யூஷனுக்கு பெரிய அளவில் H plus இந்த கன்சன்ட்ரேஷன்ல எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆகவே நாம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இந்த சொல்யூஷன்ஸ்ல pH ல மாற்றம் ஏற்படாது. இன்னொரு ரீசன் H plus கன்சன்ட்ரேஷன்ல பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஓகே, சோ அதே போல இப்ப இரண்டாவது பார்க்க போறோம் addition of small amount of OH minus. சோ OH minus ions ஆட் பண்ணிக்க என்ன பிரச்சனை வருதுன்னு பாப்போம். இங்க நாங்க ஆட் பண்ணினது OH minus எங்கள்ட்ட இருக்கிறது ஒரு பேஸ் plus salt. சோ இந்த பேஸோட ரியாக்ட் பண்ணாது. ஆகவே சால்ட் கவனிப்போம் என்று சொல்லிச்சனா NH4Cl என்ற சால்ட் வந்து complete dissociate ஆகி என்ன வர போகுதுன்னா NH4 plus Cl minus ions வந்து ஃபார்ம் பண்ண போகுது. எங்கள்ட்ட இருக்கிற ஆட் பண்ணின OH minus இது ஒரு மென்கார கட்டையன். அதாவது முதல் சொன்னதின்படி மென்கார மூலகங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா நீர் கரைசல்ல OH minus மீது நாட்டம் இருக்க போகுது. ஆகவே இந்த NH4 plus நாங்க ஆட் பண்ணின OH minus ஓட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னா NH4OH ஃபார்ம் பண்ண போகுது. then இந்த NH4OH is a weak base. ஆகவே இந்த weak base and weak electrolytes இந்த வழியாக partial dissociate ஆகி NH4 plus ions ஐயும் OH minus ions ஐயும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இப்போ நாம முதல் கதைச்சதின் படியே சொல்லுவேன். நாம ஆட் பண்ணினது ஒரு 10 moles of OH minus ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எங்கள்ட்ட இருந்து விளைவாக எங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு 3 moles of OH minus. So OH minus ions is அண்ட் சொல்லலாம். ஆகவே இந்த சொல்யூஷன்ஸ்ல OH minus போட்ட OH minusனால பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படப்படவில்லை. ஆகவே எங்களோட சொல்யூஷன்ஸ்ல pH ல மாற்றம் ஏற்படாது. அதே போல இப்ப பாருங்க addition of small amount of water என்ன நடக்குதுன்னு சொன்னா முதல் கதைச்சதை போலவே பாருங்க இங்க NH4OH NH4Cl இருக்குன்னா வாட்டர் ஆட் பண்றீங்க. எங்களோட இந்த சொல்யூஷன்ஸ்ல pH க்கு பிரதான பொறுப்பாக இருக்கிற ஆளாரன்னா காரம். ஏன் இவர் உப்பு கலப்பகம் கிட்டத்தட்ட நடுநிலை pH கொண்டிருக்குன்னு சொல்லி எடுக்க போறோம். எடுக்கிறதுனால NH4OH பார்ப்போம். NH4OH என்று சொல்லி சொல்ற ஆளொரு மென்காரம். இவர் வந்து partial dissociate ஆகி NH4 plus OH minus ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சோ இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சனா இவருக்கான ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் a weak base அதாவது Kb பார்த்தோம்னு சொல்லி சொன்னா Kb is equal to
NH4 plus aqueous concentration into OH minus aqueous ion concentration over the NH4 OH concentration. இதுல pH க்கு பொறுப்பான ஆள் யாருன்னா OH minus என்ன இது base solution basic solution. so இதுல OH minus நாம எழுவாய் மாற்றுவமாக இருந்தா எப்படி வர போகுதுன்னா OH minus aqueous ion concentration is equal to Kb into NH4 OH concentration over NH4 plus aqueous ion concentration என்று இருக்க போகுது. நான் முதல் கதைச்சதின் போல addition of small amount of water tends to dilute all the components equally. so NH4 OH இனுடைய concentration ஐ வந்து என்ன ஃபேக்டர்னால குறைக்கறாரோ அதே ஃபேக்டர்னால தான் NH4 OH NH4 plus இனுடைய concentration ஐ குறைக்க போகுது. so this ratio remains constant. so இந்த ratio வந்து தொடர்ந்து மாறிலியாக இருக்க போகுது. Kb is a constant and this NH4 OH over NH4 plus also constant. so இதுக்கும் constant எடுத்துச்சுனா OH minus aqueous ion concentration also constant. so இந்த சொல்யூஷன்ல OH minus ionsல எந்த ஒரு மாற்றமும் வரல அவட்ட concentration இல்ல. so இவட்ட இந்த சொல்யூஷன்ஸ் உடைய pH வந்து தொடர்ந்து மாறிலியாக இருக்குது என்று சொல்லலாம். அடுத்து நாம buffer solutions உடைய third example பார்ப்போம். third example வந்து salt of weak acid and weak base, அதாவது மென்னமில மென்கார உப்பு கரைசல். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னா மென் அமில மென்கார உப்பு கரைசல் சொல்லிருக்க ஒரு மென் அமிலத்தினுடைய ஒரு அன்னையனும் மென் காரத்தினுடைய கற்றையனும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க CH3 COO minus NH4 plus aqueous. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து NH4CN சொல்லலாம். NH4CN or NH4 twice S இதுகள் சொல்லலாம். அதாவது இங்க பாருங்க CH3COOH என்ற மென் அமிலத்தில் இருந்து உருவாக்கிய அன்னையன் CH3COO minus NH4OH என்ற மென் காரத்தில் இருந்து உருவாக்கிய கட்டையன் NH4+. அதே போல இங்க NH4OH என்ற ஒரு வீக் பேஸ்ல இருந்து உருவாக்கிய கட்டையன் தான் NH4+ and HCN என்ற ஒரு வீக் அசிட்ல இருந்து உருவாக்கிய அன்னையன் Cn-. இங்க NH4OH என்ற வீக் பேஸ்ல இருந்து உருவாக்கிய கட்டையன் NH4+ and H2S என்ற வீக் அசிட்ல இருந்து உருவாக்கிய அன்னையன் H2-. so இந்த இப்படியான சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. சொல்யூஷன்ஸ் எப்படி தாங்கள் கரைசலாக தொழிற்படுதுன்னு பார்ப்போம். சோ நாங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்து இங்க கவனிச்சமெண்ட் சொல்யூஷன்னா கவனிங்க. CH3 COO NH4+ aqueous. இவர் ஒரு salt. இந்த salt ன்னு சொல்லிக்க நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன் கம்ப்ளீட் டிசோசியேட் ஆக போகுது. கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி CH3 COO aqueous plus NH4+ aqueous ஆக இங்க அயனாக்கம் அடைய போகுது. இப்போ பாருங்க addition of small amount of H+ and the addition of small amount of OH- க்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்க நாம ஒரு கொஞ்சம் H+ ஆட் பண்ணுவோமாக இருந்தா அந்த H+ என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா மென்னமில அன்னையனோட ரியாக்ட் பண்ணும். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன் மென்னமில மூலிகைகளுக்கு H+ மீது நாட்டம் இருக்குது, மென்கார மூலிகைகளுக்கு OH- மீது நாட்டம் இருக்குது. ஸோ கொஞ்சம் சிறியளவான H+ ஆட் பண்ணுவோமாக இருந்தால் அந்த H+ CH3COO- ஓட ரியாக்ட் பண்ணி CH3 COOH ஃபார்ம் பண்ண போகுது. தென் இந்த CH3 COOH ன்னு சொல்ற ஆல்ரெடி மென் அமிலம் வந்து என்ன நடக்க போகுதுன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆகி CH3 COO- aqueous plus H+ aqueous ஆக வரப்போகுது. இங்க பாருங்க நான் முதல் கதைச்சதன்படி நாம ஆட் பண்ணினது ஒரு 10 moles of H+ ஆட் பண்றோம்னு சொன்னா இங்க இது உருவாகுற CH3 COO- உடைய concentration also 10 moles, but இவர் வந்து partial dissociate ஆகி உருவாகுற H+ என்ற concentration நாம ஒரு 3 moles சொல்லி எடுக்கிறோம். சோ என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நான் ஆட் பண்ணின அதிகளவான H+ ions வந்து தாங்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த H+ ஆட் பண்றதுனால இந்த சொல்யூஷனுடைய pH ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. அதே போல நாம OH- ions ஆட் பண்ணினோம்னா என்ன நடக்க போகுதுன்னா இந்த OH- ions மென்கார கட்டையனான NH4+ ஓட ரியாக்ட் பண்ண போகுது. ரியாக்ட் பண்ணி என்ன வர போகுதுன்னா NH4OH வரப்போகுது. இந்த NH4OH என்பது ஒரு மென்காரம். இந்த மென்காரம் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆக போகுது. பார்ஷியல் டிசோசியேட் ஆகி NH4+ அயன்களையும்
OH மைனஸ் அயன்களையும் தரப்போகுது. இப்போ பாருங்க நம்ம முதல் கதச்சத்தின் படியே நாம ஒரு 10 மோல் OH மைனஸ் இங்க ஆட் பண்ணுவோமாக இருந்தால் இந்த மென்காரத்தினுடைய பகுதி அயனாக்கத்தினால உருவாகிற OH மைனஸ் அயன்களை நாங்கள் ஒரு 3 மோல் என்று சொல்லலாம். சோ நம்ம என்ன சொன்னா சொல்றோம் நாங்க ஆட் பண்ணின அதிகளவான OH மைனஸ் அயன்ஸ் வந்து இங்க தாங்கப்பட்டிருக்குது. இந்த சொல்யூஷனை அமிலம் ஆட் பண்ணிக்க காரம் ஆட் பண்ணிக்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பாருங்க இங்க நாங்க வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணிக்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அது பார்க்கவே விளக்குது. இந்த சொல்யூஷனுக்கு இருக்க கம்போனன்ட்ஸ் இந்த இதுக்கும் மட்டும் தான் இருக்க போகுது. வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். CH3COO minus இந்த கன்சன்ட்ரேஷனும் ஒரே அளவால குறைய போகுது. NH4+ இந்த கன்சன்ட்ரேஷனும் ஒரே அளவால குறைய போகுது. சோ வாட்டர்ல இருக்கிற H+ ன்னு சொல்லி பாருங்க. H+ ரியாக்ட் பண்ணி இப்படி வர போகுது. OH- ரியாக்ட் பண்ணி இங்க வர போகுது. சோ வாட்டர் பண்ணிக்கையும் இதுல எந்த ஒரு மாற்றமும் வர போறது இல்ல. நாம இதன் அடிப்படையில் இப்ப நான் சொல்றது மாதிரி எங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து இதுல பஃபர் ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்து நாம் சொல்யூஷன்ஸினுடைய 4வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். 4வது எக்ஸாம்பிள் வந்து காப்சால்ஸ் ஆஃப் பாலிப்ரோட்டிக் ஆசிட்ஸ், அதாவது பன்மூல மென்னமிலங்களினுடைய இடைநிலைகளை கொண்ட உப்பு கரைசலாக இருக்க போகுது. இப்ப பன்மூல மென்னமிலம் என்று சொல்லிச்சுன்னா என்ன சொல்லிச்சுன்னா ஒரு அசிட் மாலிக்யூல்ல இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட H+ அயன்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அசிட் மாலிக்யூல்ஸ், ரைட்டா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு H3PO4 H2CO3 எடுக்கலாம், H3PO4 அல்லது ஒரு H2S இப்படியான ஆட்கள் எடுக்கலாம். இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட H+ அயன்கள் இருக்க போகுது. 2 H+, 3 H+, இங்க 2 H+ இருக்க போகுது. இவர்ல பன்மூல மென்னமிலங்கள் இடைநிலைகளை கொண்ட உப்பு கரைசல் தான். இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக H+க்கு பதிலாக நாம ஒரு சால்ட் ஆட் பண்ண போறீங்க, அதாவது வேற ஒரு கட்டையை ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணினா இங்க என்ன வர போகுதுன்னா H2CO3 ல ஆட் பண்ணோம்னா NaHCO3 என்று வரலாம். இங்க ஆட் பண்ணின வேண்டிய சொல்யூஷனா NaH2PO4 என்றது வரும். இங்க ஒரு Na+ ஆட் பண்ணினா NaHS என்று சொல்லி வர போகுது. சோ இந்த சொல்யூஷன்ஸ் தான் வந்து இப்ப வெப்ப சொல்யூஷன்ஸாக இருக்க போகுது. அதாவது பன்மூல மென்னமிலங்கள், இதுல வந்து காப்சால்ட்ஸ் ஆஃப் பாலிப்ரோட்டிக் ஆசிட்ஸ் என்று பார்க்க போறீங்க. இந்த ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் வந்து எப்படி பஃபர் ஆக்ஷன் பஃபர் சொல்யூஷனாக தொழிற்பட போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம இந்த சொல்யூஷன் எடுத்து வச்சு கலக்கிறோம். NaHCO3 பார்ப்போம். NaHCO3 பொறுத்த மட்டும் இவர் ஒரு சால்ட். இந்த சால்ட் வந்து கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகி எப்படி ஃபார்ம் பண்ண போகுதுன்னா Na+ அயன்களையும் HCO3- அயன்களையும் ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ என்ன செய்யறோம், இந்த சொல்யூஷனுக்கு கொஞ்சம் H+ அல்லது கொஞ்சம் OH- ஆட் பண்ணிக்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இங்க கொஞ்சம் H+ அயன்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். H+ அயன் ஆட் பண்ணிக்க இங்க இருக்க போகிற HCO3- என்ற அயனோட இங்க இருக்கிற H+ அயன் ரியாக்ட் பண்ணி எங்கள்ட்ட H2CO3 ஃபார்ம் பண்ண போகுது. சோ H2CO3 என்றது ஒரு வீக் எலக்ட்ரோலைட்ஸ் ஆக இருக்க போகுது. சோ இந்த வீக் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பார்ஷியலாக வந்து என்ன நடக்க போகுது, சொல்யூஷனாக வந்து பிரிய போகுது. பிரிஞ்சு எங்கள்ட்ட 2H+ அயன்களையும் CO3- அயனையும் ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ பாருங்க நாம முதல்ல கதைச்சதின் படி நாம ஆட் பண்ணின H+ அயன்கள் எண்ணிக்கை ஒரு 10 மோல் என்று சொல்லி வச்ச வேண்டாம். இவர்ல இருந்து உருவாகிற H2CO3 10 மோல், இவர் பார்ஷியல் டிசோசியேட் ஆகி உருவாகிற H+ அயன்ஸ் மோல் வந்து சரௌண்ட் 3 மோல்ஸ் அப்படி வர போகுது. என்ன சொல்லி சொன்னா நாங்க ஆட் பண்ணின அதிகளவான H+ அயன்ஸ் வந்து தாங்கப்பட்டுடுது. ஆகவே எங்களோட சொல்யூஷன்ல H+ என்ற கன்சன்ட்ரேஷன்ல பெரிய அளவான மாற்றம் இல்லை. ஆகவே pH வந்து தொடர்ந்து மாறிலியாக இருக்க போகுது. இப்ப பாப்போம் இதே சொல்யூஷனுக்கு நாம OH- ஆட் பண்ண போறோம். OH- ஆட் பண்ணிக்க எங்களோட சொல்யூஷன்ல இருக்கிற Na+ என்றது ஒரு வெண்கார கட்டையன். வெண்கார கட்டையனுக்கு நீர் கரைசல்ல OH- மீது நாட்டம் இல்லை. சோ என்னட்ட இருக்கக்கூடிய OH- மறுபடியும் HCO3- அயனோட தான் தாக்கம் புரிய போகுது. இதோட OH- தாக்கம் புரியுமாக இருந்தா என்ன நடக்க போகுதுன்னா இந்த OH- இங்க இருக்கிற H+ அயனோட ரியாக்ட் பண்ணி என்னத்தை ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னா H2O ஃபார்ம் பண்ண போகுது. பிளஸ் என்ன வர போகுது, CO3- அயன்ஸ் வர போகுது. பாருங்க இங்க இருக்கிற H2O வந்து மறுபடியும் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆக போகுது. பார்ஷியல் டிசோசியேட் ஆகி H+ ஆகவும் OH- ஆகவும் உருவாகுது. உருவாகிக்க இப்ப நாங்க முதல் கதைச்சதின் படி பாருங்க நாம ஆட் பண்ணின OH- அயன்கள்ல மோல்ஸ் வந்து ஒரு 10 மோல் எடுத்து பார்த்தா 10 மோல் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அவர் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி உருவாகிற OH- 3 மோல்ஸ் வர போகுது. சோ நாங்க போட்ட OH- அயன்ஸ் வந்து என்ன செய்யப்படுதுன்னா இங்க தாங்கப்படுது. இதனால சொல்லலாம்
H plus add பண்ணிக்க சரி OH minus add பண்ணிக்க சரி எங்கள்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் எங்களோட சொல்யூஷன்ஸ்ல வர இல்லை. ஆகவே இந்த கரைசல் வந்து தாங்களாக தொல்படுது. அல்லது நீர் மூலக்கூறு ஆட் பண்ணினாலும் அதே மாதிரி இருக்க போகுது. நீர்ல இருக்கிற H plus வந்து ரியாக்ட் பண்ணி இப்படி போக போகுது, OH minus ரியாக்ட் பண்ணி வர போகுதுன்னு சொல்லி கதைக்கலாம். அல்லது நீர் மூலக்கூறு HCO3 minus இந்த கன்சன்ட்ரேஷனை வந்து என்ன செய்யுதுன்னா டைலூட் பண்ணுது. அதனால இந்த கன்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து மாறிலியாக காணப்பட போகுது என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே இந்த கரைசல் வந்து தாங்கல் கரைசலாக தொழிற்பட போகுது. அடுத்து நாம பஃபர் சொல்யூஷன்ஸ் இந்த கடைசி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். கடைசி எக்ஸாம்பிள்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ், அதாவது அமினோ அமிலங்கள், புரதங்கள். புரதங்கள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா பல்பகுதியங்களாக இருக்க போகுது. இந்த பல்பகுதியம் என்று சொல்லி சொன்னது என்னன்னு சொன்னா மொனோமர்ஸ், அதாவது ஒரு பகுதியங்களினுடைய சேர்க்கை தான் பல்பகுதியம். ஆகவே இந்த அமினோ அமிலங்கள் என்ற ஒரு பகுதியங்களினுடைய சேர்க்கையாக புரதம் என்ற பல்பகுதியம் காணப்பட போகுது. இப்ப எங்களோட அமினோ அமிலம் ஒன்றினுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இதுல ஒரு அல்பா கார்பன் இருக்க போகுது. அது ஏன் இந்த அல்பா கார்பன் என்று சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். இந்த அல்பா கார்பனோட ஒரு அமைனோ கூட்டமும் ஒரு அமில கூட்டமும் இணைய போகுது. அமைனோ கூட்டம் என்று சொல்லி சொல்றது ஒரு NH2 கூட்டம் இணையுது. அதே நேரத்துல ஒரு அமில கூட்டம் என்று சொல்லி சொன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் C டபுள் பாண்ட் OH இருக்க போகுது. இதுல பாருங்க அதோட இந்த இதுல கார்பனைல் கார்பன் இருக்க போகுது. இதனால வந்து இதை சொல்லுவோம் அல்பா கார்பன் என்ற வேர்டால சொல்ல போறீங்க. இந்த அல்பா கார்பன்ல எப்பவுமே ஒரு ஹைட்ரஜன் இருக்க வேணும். அதாவது ஒரு அமினோ அமிலத்துல இந்த அல்பா ஹைட்ரஜன் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அமினோ அமிலம் வந்து புரத தொகுப்புல பங்கு பெற்ற போகுது. இப்படி இருக்க எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டில் ஏதாவது ஒரு ஆர் குரூப், ஒரு அல்கைல் குரூப் ஒன்று இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஆர் குரூப் மாற மாற இந்த அமினோ அமிலங்களுடைய பெயர்கள் மாறப்போகுது. இது நம்ம பயோவில் படிச்சிருப்போம். இந்த ஆர் கூட்டத்துக்கு பதிலாக ஹைட்ரஜனால பிரதியிடப்படைக்க ஹைட்ரஜன் வரைக்க அவட்ட பேர் வந்து கிளைசின் என்று வர போகுது. அண்ட் ஆர் குரூப்புக்கு பதிலாக CH3 குரூப் வரைக்க அவட்ட பேர் அலனின் என்ற பேர்னால வரப்போகுது. கிளைசின், அலனின் அப்படியான அமினோ அமிலம் என்ற பேர்ல இருக்க போகுது. இப்ப இதுதான் எங்கட நார்மலாக ஒரு அமினோ அசிடினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க இந்த குரூப்ல அசிட் குரூப்பும் ஒரு பேஸ் குரூப்பும் இருக்க போகுது. பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து நார்மலாக இந்த ஃபார்ம்ல ஸ்டெபிலைஸ் ஆகி இருக்காது. ஆகவே இங்க இருக்கிற நைட்ரஜன், இந்த அமினோ குரூப்பினுடைய நைட்ரஜன்ல இருக்கிற லான் பேர்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ல இருக்கிற புரோட்டீனுக்கு போய் அடிக்குது. அடிக்க என்ன நடக்குதுன்னா இந்த OH பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து உடைஞ்சு ஆக்சிஜனை நோக்கி போகுது. இந்த செயல்முறையினூடாக அமைனோ ஆசிட்ஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி எங்களோட சொல்யூஷன்ஸ்க்கு வந்து இருக்குது. இருக்கேங்க பாருங்க இவட்ட ஸ்ட்ரக்சர் எப்படி வர போகுதுன்னா CRH இங்க NH3+ என்ன சொல்யூஷனா நைட்ரஜன் லான் பேர் எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இங்க ஒரு ஹைட்ரஜன் அட் ஆகி இருக்குது NH3+ அண்ட் எங்க என்ன வர போகுதுன்னா C டபுள் பாண்ட் O மைனஸ். என்ன ரீசன்? இங்க இந்த OH பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன்ட்ட போயிருக்கு. எப்படி வர போகுது? இந்த இடத்தை பாருங்க, ஒரு மாலிக்யூல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதாவது ரெண்டு அயன்ஸ்கள் இருக்குது. இதனால இந்த அயன்ஸை வந்து நாம ஒரு பேரால சொல்லுவோம் ஸ்வீட் அயன்ஸ் ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது நாம எங்களோட பயோவிலையும் படிச்சிருப்போம். இந்த இவ்வளவு செக்ஷன்ஸ் வந்து பயோவில ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ இந்த அமைனோ ஆசிட் மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி பஃபர் சொல்யூஷன் ஆக தொழிற்பட போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தா நாங்கள் கொஞ்சம் H+ ஆட் பண்ணி கொஞ்சம் OH- ஆட் பண்ணி பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் H+ ஆட் பண்ணுவோமாக இருந்தா என்ன நடக்குதுன்னா C டபுள் பாண்ட் O- இருக்க போகுது. இவரோட மென் அமில அன்னையனாக இருக்குது. வெண்ணமில அன்னையனுக்கு நீர்க்கரைசல்ல H+ மீது நாட்டம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இவர் H+ ஓட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னா C டபுள் பாண்ட் OH என்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண போகுது. இங்கால எங்களோட ரிமைன் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்க போகுது. ஸோ இந்த எவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கால வர போகுது. அதனால இப்ப பாருங்க தென் இந்த C டபுள் பாண்ட் OH குரூப் வந்து further என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா டிசோசியேட் பார்ஷியல் டிசோசியேட் ஆகி உங்களுக்கு C டபுள் பாண்ட் O- அயன்ஸையும் இங்கால அதே ஸ்ட்ரக்சர் பிளஸ் H+ அயன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நான் முதல் கதைச்சதின் படி சொல்றேன். நாம ஆட் பண்ணினது ஒரு 10 moles of H+ அயன்ஸ் சொல்லுன்னா இவரில் இருந்து ஃபார்ம் பண்ற COOH வந்து 10 moles. COOH வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி ஃபார்ம் பண்றது ஒரு 3 moles அப்படி வருது. ஆகவே நாங்க போட்ட அதிகளவான H+ வந்து தாங்கப்பட்டு குறைச்சளவான H+ உருவாகி இருக்குது. ஆகவே விளைவுலாக இந்த
சொல்யூஷனுக்கு H+ல பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே H+ ஆட் பண்ணதுனால pHல பெரிய மாற்றம் ஏற்பட போறது இல்லை. அதே போல நாங்க கொஞ்சம் OH- ஆட் பண்ணினா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். நீங்க NH3+ என்பது ஒரு மென்கார கட்டையன். இந்த மென்கார கட்டையனுக்கு நீர்க்கரைசல்ல OH- மீது நாட்டம் இருக்குது. இவரோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னா NH2 பிளஸ் இங்க இருக்கிற H+ OH- ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ண போகுது. H2O ஃபார்ம் பண்ணுது. இங்காலே எங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. ஓகே, இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன நடக்க போகுதுன்னா பார்ஷியல் டிசோசியேட் ஆகி மறுபடியும் H+ அயன்களையும் OH- அயன்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நாம முதல் கதைச்சின் படி பார்ப்போம். இங்க நாம ஆட் பண்ணினது ஒரு 10 moles of OH- என்று பார்ப்போம். 10 moles OH- ஓட ரியாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட 10 moles of வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து வர போகுது. இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பார்ஷியல் டிசோசியேட் ஆகி ஃபார்ம் பண்ண போற OH- அயன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மோல் அப்படி இருக்குது. இதன் அடிப்படையில் நாம சொல்லலாம் நாம போட்ட OH- அயன்ஸ் வந்து பெருமளவான பகுதி தாங்கப்பட்டது. இதனால சொல்றோம் அமினோ அமில மூலக்கூறுகள் ஒரு தாங்கல் கரைசலாக தொழிற்படுது. இப்ப அமினோ அமிலங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அமினோ அமிலங்கள் சேர்ந்துதான் புரத மூலக்கூறுகள் உருவாக்க போகுது. ஒரு புரதத்தை எடுத்து பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு புரதத்தினுடைய ஒரு எண்டில் C+OH பார்ட் இருக்க போகுது, மற்ற எண்டில் NH2 பார்ட் இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி புரதங்களும் வந்து சுவிட்ரான்ஸை ஃபார்ம் பண்றதன் மூலமாக ஸ்டெபிலைஸ் ஆகி சொல்யூஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த சுவிட்ரான்ஸுக்கு நாம H+ செட் பண்ணிக்க சரி, OH- செட் பண்ணிக்க சரி, அமினோ ஆசிட்ஸ்ல என்ன மாற்றம் நடந்துச்சோ அதே போல புரோட்டீன்ஸ்லயும் நடக்க போகுது. இதனால நாம சொல்றோம் புரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு பஃபர் சொல்யூஷன்ஸாக தொழிற்பட போகுதுன்னு சொல்லலாம். இதுவரையில நாம வந்து பஃபர் சொல்யூஷன்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். அதாவது 5 டைப்ஸ் பார்த்துருக்கிறோம். அதற்கு பிறகு இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொல்லிச்சுன்னா ஒரு பஃபர் சொல்யூஷன் உங்களுக்கு தந்திருந்தா அந்த சொல்யூஷனுடைய pH நாம எப்படி டிட்டர்மைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அதாவது ஹெண்டர்சனின் சமன்பாடு வந்து பயன்பட போகுது. அந்த சமன்பாட்டை எப்படி டிரைவ் பண்றது, அந்த சமன்பாட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி இதுல இனி பார்க்க போறோம். கவனிப்போம். இதில் நாம எடுத்த முதலாவது எக்ஸாம்பிள் பஃபர் சொல்யூஷனுக்கு நாம கொடுத்த முதலாவது எக்ஸாம்பிளை வச்சு இந்த ஈக்குவேஷன் வந்து நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன். முதலாவது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஒரு மென்னமிலத்தினதும் மென்னமில வெண்கார உப்பினதும் கரைசலை பார்க்க போறீங்க. பார்த்தா இப்ப மென்னமிலம் என்று சொல்லியிருக்க நாம CH3 COOH என்ற மென்னமிலத்தை எடுக்கிறோம். அதே நேரத்தில் மென்னமில வெண்கார உப்புன்றது CH3 COO- Na+ என்று சொல்லி எடுக்கிறோம். இது ஒரு அசிடிக் பஃபராக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நாம சொன்னது. ஸோ இந்த மென்னமிலம் என்றால் என்ன செய்ய போகுதுன்னா பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு CH3 COO- அயன்களையும் H+ அயன்களையும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. CH3 COO- Na+ என்பது வந்து ஒரு உப்பு. இவர் முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு CH3 COO- அயன்களையும் Na+ அயனையும் ஃபார்ம் பண்ண போகுது. இது நாங்கள் முதல்ல படிச்சிருக்கோம். இப்போ இது ஒரு வீக் எலக்ட்ரோலைட் அதாவது வீக் ஆசிட். அப்ப இதற்கு நாம என்ன கதைக்கலாம்னா ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் Ka கதைக்கலாம். இதுல Ka பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த Ka கான ஃபார்முலா எழுதிக்க Ka is equal to CH3 COO- aqueous ion concentration into H+ aqueous ion concentration over என்ன வர போகுதுன்னா CH3 COOH aqueous concentration என்று சொல்லி வருது Ka கான கோவை. இந்த இடத்தை பாருங்க. இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நான் முதலே கதைச்சது என்பது முதலாவது சொல்யூஷன் டைப் ஒரு சொல்யூஷன் டைப்ல கதைச்சினாங்க. முதலாவது வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பார்ஷியல் டிசோசியேட் ஆகிற ஒரு ஆளும் கம்ப்ளீட் டிசோசியேட் ஆகிற ஒரு ஆளும் வரைக்கும் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி அதே போல இங்கேயும் பாருங்க. இங்க இந்த CH3 COO- அயன் என்ற ஆள் வந்து எங்கெங்க உருவாகுதுன்னு சொல்லி சொன்னா CH3 COOH பார்ஷியல் டிசோசியேஷனாலையும் CH3 COO- Na+ என்ற சால்ட்டினுடைய கம்ப்ளீட் டிசோசியேஷனாலையும் உருவாக போகுது. அப்ப இதுல நான் மென்ஷன் பண்றேன் CH3 COO- aqueous ion concentration total is equal to CH3 COO- aqueous ion from acid plus CH3 COO- aqueous ion from the salt. சொல்லி போடுறேன்.
இப்போ நாம முதல் கதைச்சதின்படி பார்ப்போம். இது ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம், ரிவர்சிபிள் எக்லிபிரியம் சிஸ்டம். ஸோ இங்க நாங்கள் லிச்சட்லியஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். லிச்சட்லியஸ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே ரிவர்சிபிள் சிஸ்டம் வந்து நாம ஏதாவது ஒரு சேஞ்ச் செய்யிட்டு அந்த சேஞ்சில் இருந்து விடுபடுறதுக்காக சிஸ்டம் வந்து முயற்சிக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த CH3COO Na+ என்ற சால்ட்டினுடைய கம்ப்ளீட் டிசோசியேஷனாலையும் இவற்றை பார்ஷியல் டிசோசியேஷனாலையும் CH3COO- அயன்ஸ் ஃபார்ம் பண்ணி எங்களோட சொல்யூஷனுக்கு வந்து கெமனைனாக காணப்பட போகுது. கெமனைனாக காணப்படுறதுனால பாருங்க, இவற்றை கம்ப்ளீட் டிசோசியேஷன்ல இருந்து உருவாகிற அதிகளவான CH3COO- அயன் காரணமாக எங்களோட ரிவர்சிபிள் சிஸ்டத்தில் இருக்கிற CH3COO- இனுடைய கன்சன்ட்ரேஷன்ஸ் வந்து கூடிட்டுது. ஆகவே லிச்சட்லியஸ் பிரின்சிபல் படி அதிகரிச்ச CH3COO- இந்த செறிவை குறைக்க வேண்டும் சொல்லிச்சுன்னா இங்க பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேவரபிளாக இருக்கணும். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதிகளவாக நடக்குமாக இருந்தால், தாக்க வீதம் இங்கால நடக்குமாக இருந்தால் இங்க இருந்து உருவாக CH3COO- இந்த கன்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் குறைய போகுது. நாம ஏற்கனவே பார்த்தோம், இங்க 10 மோலண்டா 10 மோல் வரை, இங்க 10 மோலண்டா கிட்டத்தட்ட 3 மோல் அப்படி வேற மட்டும் காய்ச்சினாங்க. அதை தாண்டி இப்ப லிச்சட்லியஸ் பிரின்சிபல் இவற்றை பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவரபிளா இருக்கிறதுனால இதுல இருந்து உருவாகிற CH3COO- இந்த கன்சன்ட்ரேஷன் குறைகிறதுனால நாம ஒரு அசம்ப்ஷன்ஸ் எடுக்கலாம். CH3COO- அயன் டோட்டல் கன்சன்ட்ரேஷன் வந்து இவற்றை கூட்டுத்தொகையால கொடுக்கிறோம். ஆனா இந்த வீக் அசிடில இருந்து உருவாகிற CH3COO- இந்த கன்சன்ட்ரேஷன் ஏற்கனவே குறைவு. இவற்றை ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இந்த சிஸ்டத்துல பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவரபிளா இருக்கிறதுனால மேலும் குறையுது. ஆகவே இவற்றை டோட்டல் இஸ் நியர்லி ஈக்குவல் டு தி CH3COO- அயன்ஸ் ஃப்ரம் தி சால்ட் சொல்லலாம். ஸோ இதுல நாம CH3COO- aqueous concentration total is nearly equal to CH3COO- aqueous from the salt என்று சொல்லலாம். இதுல நான் சொன்ன இவ்வளவு வேர்டு நீங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். இந்த அசம்ப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு லிச்சட்லியஸ் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும். அதுல பேக்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவரபிளாக இருக்கிற வேர்டு மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்புறம் CH3COO- aqueous from the salt. இப்போ பாருங்க, இவன் இந்த கன்சன்ட்ரேஷன் தான் CH3COO- concentration from the salt. இப்போ இவருக்கு இவருக்குமான ஸ்டோய்சியோமெட்ரிக் ரேஷியோ பீசமான விகிதம் 1:1 and இது கம்ப்ளீட் டிசோசியேஷன். ஆகவே இங்க நாங்க டைரக்டாக சொல்லலாம் இவற்ற கன்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு சால்ட் இனுடைய கன்சன்ட்ரேஷன் என்ற வேர்டால சொல்லலாம். இந்த கன்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இப்படி சொல்லலாம். இப்ப பாருங்க, நான் இந்த K கான கோவையில இவ்வளவு நேரம் செய்த மாற்றத்தை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுறேன். பண்ணிக்க Ka is equal to CH3COO- aqueous ion concentration பதிலாக இப்ப என்ன போடலாம்னா salt இனுடைய concentration நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். salt concentration into H plus aqueous ion concentration over CH3COOH concentration meaning acid இனுடைய concentration. So acid concentration. இதுல இருந்து நாம இப்ப உங்களுக்கு pH கான கோவை எடுக்கணும். pH கான கோவை எடுக்கணும்னா இதுல இருக்கிற H plus அயன்களை நாங்க எழுவாய் மாற்ற வேண்டும். இதுல இருந்து H plus ஐ எழுவாய் மாத்தினோம் என்று சொல்லிச்சோம்னா H plus aqueous ion concentration is equal to Ka into acid concentration over salt concentration. எப்படி வர போகுது பாருங்க, H plus concentration is equal to Ka into acid concentration over salt concentration என்று வருது. இந்த H plus concentrationல இருந்து நாம என்ன எடுக்க போறோம்னு சொல்லினா pH க்கு மாத்தணும். So pH is equal to -log 10 to the power H plus aqueous ion concentration. So இந்த ரெண்டு சமன்பாட்டினுடைய ரெண்டு பக்கத்தையும் நாம என்ன செய்யறோம்னு சொல்லினா -log 10 னால மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வர போகுதுன்னா இதுல பாருங்க -log 10 to the power H plus aqueous ion concentration is equal to இதுல பெருக்கப்பட்ட மடக்கையில கூட்டப்பட போகுது -log 10 to the power Ka plus -log 10 to the power acid concentration over salt concentration இப்படி வர போகுது. ஓகே, இந்த கோவையில இருந்து நாம இனி pH கான சமன்பாடு எடுத்தோம்னு சொல்லினா -log 10 to the power H plus ion concentrationக்கு பதிலாக நாம என்ன போடலாம்னா pH சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நீங்க சமன் -log 10 to the power Ka க்கு பதிலாக என்ன போடலாம்னா pKa இனுடைய வேல்யூ போடலாம். பிளஸ் இங்க பாருங்க, இங்க பிளஸ் இருக்குது, இங்க மைனஸ் நான் பிளஸ் ஆக மாத்துவனாக இருந்தால் இந்த பின்னத்தை தலைகீழாக மாற்ற போறேன். தலைகீழாக மாத்தினா இந்த சால்ட் மேல போய் அசிட் கீழே வர போகுது. சோ பிளஸ் log 10 to the power salt over salt concentration over acid concentration ன்னு சொல்லி இருக்க போகுது. இது ஒரு
acidic buffer solution க்கான pH க்கான கோவை அதாவது ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சொல்லி இத சொல்ல போறேன். இது இப்ப இவ்வளவும் நாம டிரைவ் பண்ணி தான் இனி அங்கால क्वेश्चन செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு பேசிக் buffer solution என்று சொல்லி பார்த்தோம்னா இதற்கான கோவை எப்படி வரும்னா pH க்கு பதிலாக pOH என்று வர போகுது சமன் pKa க்கு பதிலாக pKb என்று வர போகுது plus log 10 to the power salt concentration அப்படியே வரும் salt over the acidic பதிலாக base வர போகுது. சோ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்க வேண்டும் கட்டாயம். ஒரு பஃபர் சொல்யூஷனுக்கான pH ஐ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி இத தான் நாம சொல்றோம் என்னன்னு சொல்லினா ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன் நான் சொல்ல போறேன். இதுல பாருங்க இவட்ட பஃபர் ஆக்ஷனை பொறுத்த மட்டும் இது சும்மா நார்மலா தெரிஞ்சிருக்கிறது நல்லது. என்னன்னு சொன்னா salt concentration over acid concentration இருக்கு இல்லையா salt concentration over acid concentration or the base concentration acid concentration வந்து 1/10 க்கு ஈக்குவல் ஆக அல்லது அதை விட வந்து பெருசாக இருக்கேக அல்லது 10 விட சின்னனாக இருக்கேக அல்லது ஈக்குவல் ஆக இருக்கேக வந்து எப்படி இருக்க போகுது அண்டா இவட்ட பஃபர் ஆக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்க போகுது. இது தெரிஞ்சிருக்க வேணும். இங்க பஃபர் ஆக்ஷன் வந்து உயர்வாக இருக்குது. அதே நேரத்துல இந்த salt concentration over acid concentration வந்து 1 க்கு ஈக்குவல் ஆக இருக்கீங்க 1 க்கு ஈக்குவல் ஆக இருக்கீங்க இப்ப சொல்றேன் இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து மேக்ஸிமம் என்று சொல்றேன். எங்க இதுவரை உங்களுக்கு இந்த பஃபர் சொல்யூஷன்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம்னா இந்த வீடியோவில் பஃபர் சொல்யூஷன்ஸ் பற்றி படிச்சிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு ஒரு क्वेश्चन தரேக்க நான் தர क्वेश्चनல வந்து இப்போ ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணி வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வர போகுது. ப்ராடக்ட் வரைக்க வந்து எங்க ரிசல்டிங் சொல்யூஷன்ல என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணி போட்டு அதுல இருக்கிற கம்போனன்ட்ஸ் ஏதாவது நான் சொன்ன இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்க்கு வருதுதான்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும். அப்படி வருமாக இருந்தா நாங்க உடனே சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்ப ஒரு மென்னமில வெண்காரவுக்கும் வேற எதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரெண்டும் காணப்படுகிறது. ஆகவே இது ஒரு பஃபர் சொல்யூஷனாக தொழிற்படும் என்று சொல்லி போட்டு டைரக்டாக நாம பஃபர் சொல்யூஷன்ஸுக்கான இந்த pH pKa plus log salt over acido அல்லது இந்த பேசிக்கான ஹெண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணி எடுத்துட்டு இதுல இருந்து அப்ளை பண்ணி செய்ய தெரிஞ்சிருக்கணும். சோ உங்களுக்கு அந்த டைப்பை கண்டுபிடிக்கிறது தான் கூடுதலாக ஆனாக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனா அந்த டைப் கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு இந்த 5 டைப்ஸ் பஃபர் சொல்யூஷன்ஸ் வந்து கிளியராக இருந்தா அதை கண்டுபிடிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்காது. சோ இந்த வீடியோவில் நாம பஃபர் சொல்யூஷன்ஸ் என்றால் என்ன அவர்களுடைய pH எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் வந்து தேவைன்னு சொல்லி சொன்னா அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. Thank you so much.